வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரிக்கு பொருந்தாத புதிய கல்விக் கொள்கையை சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களை உடனே திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கம் தலைவர் பாவாணன் தலைமையில் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரிக்கு பொருந்தாத புதிய கல்விக் கொள்கை சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களை உடனே திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாவாணன் தலைமையில் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளாக புதுச்சேரி மாநிலத்திற்கென்று பண்டைய வரலாறு, அகழாய்வு, கலாச்சாரம், பண்பாடுகளை உள்ளடக்கிய பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும், தமிழ் வழி கல்வியை கட்டாயமாக்க வேண்டும், தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு அரசு சார்பு நிறுவனம் மற்றும் தனியார் துறைகளில் முன்னுரிமை என்ற சட்டமாக்க வேண்டும் என்ற பல கோரிக்கைகளை வைத்து கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் உரிமை இயக்க பொருளாளர் சுகுமாரன், தமிழ் உரிமை இயக்க பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வம், பாலசுப்ரமணியன், யாகத்தலி, செல்வம், வேல்சாமி, கபிலன், இனாமுல் ஹசன், ராசு, அருள், சிபிஎம் செயலாளர் சலீம், சிபிஎம் பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள், கழக தலைவர் வீரமணி, அழகர், தீனா மற்றும் தமிழ் உரிமை இயக்க தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதிய கல்வி கொள்கையினை நடைமுறைப்படுத்தாதே. புதுவை மண்ணின் வரலாறு, தொன்மை பொருந்திய கலாச்சாரம், தமிழ் இனத்தின் பாடத்திட்டத்தை உருவாக்கி புதுவை அரசை உருவாக்கி வழங்கு. ஆரம்ப கல்வி முதல் அனைத்து நிலைகளிலும் உள்ள தமிழ் மொழியில் கல்வி வழங்கிட நடவடிக்கை எடு. அரசு, மோடி அரசு கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். வழங்க மறுக்கும் மோடி அரசை கண்டிக்கின்றோம். கட்டாய முன்மொழி கொள்கை 152 கோடி ரூபாயை தமிழகம், புதுச்சேரி மட்டுமல்ல, இந்திய அரசியலில் பங்கேற்கும் அளவிற்கு விஜய் வருவார் என்று சினிமா நடிகர் சௌந்தரராஜன் தெரிவித்தார். அஞ்சலை அம்மாள் 64வது நினைவு தினம் புதுச்சேரி தமிழக வெற்றி கழகம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி மரப்பாலம் சந்திப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சினிமா திரைப்பட நடிகர் சௌந்தரராஜன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் சேவை செய்ய தொடங்கப்பட்டதுதான் தமிழக வெற்றி கழகம். பல்வேறு சமூக நலப்பணிகளை செய்யும் பொழுது நமக்கு பல்வேறு தரப்பினர் இடையூறு ஏற்படுத்துவார். அதனை எல்லாம் பொருட்படுத்தாமல் தனது பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். புதுச்சேரி தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய அரசியலில் பங்கேற்கும் அளவிற்கு விஜய் வருவார். எனவே வெற்றி கழக தொண்டர்கள் எப்பொழுதும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். தமிழக வெற்றி கழகம் சார்பில் 234 தொகுதிகளிலும் மக்களை சந்தித்து நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிர்வாகிகளும் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அண்ணன் வரதா இருந்துச்சு. அவருடைய வேலை பழுனால வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ அவருக்கும் தளபதி அவர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது. புதுச்சேரி வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. எப்பயோ தயாராகிட்டோண்ணே. ஆமாண்ணே அண்ணே, கண்டிப்பாக சந்திப்பாருண்ணே. அதுக்கான எல்லா திட்டங்களும் போட்டுட்ருக்காங்க. அது 1 by 1 வந்துட்டு இருக்கோண்ணே. இது எல்லாமே தலைவர் மற்றும் நிர்வாகிகள் முடிவெடுக்க வேண்டியதுண்ணே. நான் ஒரு அண்ணனுடைய தம்பி, ஒரு தொண்டர். அது எல்லாமே அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கணுண்ணே. இன்னொரு 10 நாள் எல்லாமே முடிஞ்சிடும் நான் கேள்விப்பட்டேண்ணே. ஏன்னா நிறைய உறுப்பினர்கள், தொண்டர்கள் அவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க தளபதி அண்ணனுக்காக. அப்போ எல்லாருடைய மனசையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது, காயப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணன் ரொம்ப மெனக்கிட்டு ஒவ்வொரு மெம்பருக்கும் யார் உழைச்சாங்க அவங்களுக்குலாம் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க. இன்னும் அதிகபட்சம் 15 நாள் இந்த மாவட்ட செயலாளர் மற்ற நிர்வாகிகள்லாம் போட்டு முடிச்சிருவாங்கன்னு கேள்விப்பட்டேன். தமிழகத்துக்கு புதுச்சேரியில் தொண்டர்கள் வரவேற்பு அதிகம் இருக்கா?
அண்ணே இந்தியா முழுக்கவே தமிழக வெற்றி கழகத்தை வந்து பெருசாக பார்த்துட்டு இருக்காங்கண்ணே. அவங்க தலைவர் ஒரு சின்ன ட்விட்டு போட்டாலே வித்தின் செகண்ட் வந்து பயங்கரமாக ரீச் ஆகுது. உலக மக்களிடையே இந்த கட்சியோட வளர்ச்சி பெருசாக இருக்குது. நேற்று ஒரு சர்வே ரிப்போர்ட் பார்த்தேன். ட்விட்டரில் நம்ம தமிழக வெற்றி கழகமும் தலைவர் விஜயும்ன்ற சொன்னாலே 80 லட்சம் பேர் வந்து அதை வந்து ஆக்டிவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. அதை வந்து அதை நம்பிக்கை இருக்குண்ணே, நிறைய நம்பிக்கை இருக்குது, பெரிய நம்பிக்கை இருக்குண்ணே. ஏன்னா இப்போ வந்து கரண்ட்டாக வந்து அவ்வளோ பிரச்சனைகள் வந்து மக்களுக்கும் சரி எல்லாருக்குமே சரி நிறைய பிரச்சனைகள் இருக்குண்ணே இந்த கரண்ட்டில் இருக்க ஆட்சியில். அதனால எல்லாருமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னால் மின்சாரம் நம்ம வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின மின்சாரத்தை விட 36 மடங்கு உயர்ந்திருக்கு. நான் ஒரு சாதாரணமாக என்னுடைய வீட்டுக்கு வந்து 500 ரூபா கட்டினேன்னா இன்றைக்கி வந்து 3000 ரூபா கட்டுறேன். நான் 2000 ரூபா 3000 ரூபா நான் கட்டிகிட்டு இருக்கேன். விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே எங்கள் பக்கம் இருக்காங்கண்ணே. என்ன போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் செய்யணும்னு அவசியமே இல்லை. அகிம்சா வழியிலையும் பண்ணலாம். போராட்டம் தான் பண்ணணும்னா அதுக்கும் தலைவர் வந்து முடிவெடுப்பாருண்ணே. அதனால் என்னென்னா செயல் இங்கே நடக்கணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும். அது எப்படி வேணால் நடக்கலாம்லண்ணே. கண்டிப்பாக அவர் இப்போ நீங்கள் அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா பெரிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அதிபர்கள் வாக்குறுதிகள் கொடுத்துட்டு வீட்டிலேருந்தே கேம்பெயின் பண்ணுவாங்க. பெரிய பெரிய மீட்டிங் தான் பண்ணுவாங்க. மக்களுக்கு அது புரிய வைப்பாங்க. இப்போ தலைவர் வந்ததுக்கப்புறம் இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக 75 வருஷம் அரசியல் காலத்தில் இப்படி ஒரு தலைவர் வேணும்னு நினச்ச மக்களுக்கு இடையில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தலைவர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நம்பிக்கை இருக்குங்க. என்னண்ணே எதுக்குன்னே போராட்டம்? இல்லைண்ணே, அப்படிலாம் இல்லைண்ணே. எல்லாத்துக்குமே ஒரு திட்டமிடல் இருக்கு. ஒரு நம்ம வந்து ஒரு பிளானிங் பண்ணி அது என்னென்ன பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி பிளான் பண்ணி என்னென்ன பிரச்சனைகள் இந்த ஒவ்வொரு தொகுதியிலையும் சரி, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சரி, ஒரு மாநிலத்திலையும் சரி என்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை அட்ரஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு வரையறையில் கொண்டு வருவார் தலைவர். பொதுச்செயலாளர் எல்லாருமே அதுக்கான எல்லா உழைப்பு உழைச்சிக்கிட்டு இருக்காங்கண்ணே. 1 by 1 வருங்கண்ணே. அண்ணே இதெல்லாம் பெரிய தலைவர் நிர்வாகிகிட்ட கேட்கணுன்னே. நான் சாதாரண தொண்டண்ணே, தளபதி தம்பி. அண்ணே நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லைண்ணே. நெருங்க இப்போ ஒரு வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா வந்துட்டாரு. தமிழக அரசியல்ல வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல வந்துட்டாரு. புரிஞ்சுக்கோங்க. அப்போ இன்னும் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படும் போது சிங்கிளாவே நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஒரு திட்டங்களும் மக்களை போய் நாங்கள் சந்திக்கும் போது இன்னும் உங்களுக்கு நிறைய பதில் வரும்ண்ணே. எல்லாமே இருக்குண்ணே. அதை நம்ம இப்போ வெளிப்படையாக பேச முடியாதுண்ணே. எனக்கு தெரியாது, பர்சனலாக உண்மையிலே எனக்கு கேட்டால் தெரியாது. நிர்வாகிகள் அதை. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு வம்பாக்கீரபாளையம் தட்சிணாமூர்த்தி அரசு உயர்நிலை பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற போட்டிகளுக்கு அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் பரிசுகளை வழங்கினார். வம்பாக்கீரபாளையம் தட்சிணாமூர்த்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை மற்றும் தொடக்கப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாளை முன்னிட்டு மீனவம் காப்போம் மக்கள் இயக்கம் சார்பாக பிப்ரவரி 18 அன்று மாணவர்களுக்கு ஓவியப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற 20 மாணவர்களுக்கு முதல் பரிசு ரூபாய் 200, 2ஆம் பரிசு 100 ரூபாயும், பெரும்பாட்டான் சிங்காரவேலர் ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி மேடையில் பேசிய மாணவர்களுக்கு சிறப்பு பரிசு பொருட்களும், கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்களையும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களால் வழங்கப்பட்டது. விழாவிற்கு தட்சிணாமூர்த்தி அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை, மீனவம் காப்போம் மக்கள் இயக்கத்தின் புதுச்சேரி மாவட்ட பொருளாளர் திரு மீனவம் காப்போம் செல்வா ஆகியோர் சிறப்பு ஏற்பாடு செய்தனர். மீனவர் கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள், தலைமை ஆசிரியர் திரு வேளாங்கண்ணி, பொறுப்பாசிரியை திருமதி இந்துமதி, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் கோபி, ரவி, ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர்.
மிஷன் வீதியில் உள்ள பான்சியோனா அரசு பிரெஞ்சு உயர்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு சரியான பாடம் கற்பிப்பது இல்லை என்று 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பள்ளியின் வாயில் பகுதியில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள பான்சியோனா அரசு பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளி கட்டிடத்தில் மதிய நேரங்களில் கல்வே காலேஜ் அரசு பிரெஞ்சு உயர்நிலைப் பள்ளி நடைபெற்று வருகிறது. இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு சரியான பாடம் கற்பிப்பதில்லை என்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பள்ளி வாயில் பகுதியில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் அப்பள்ளிக்கு விரைந்து வந்து மாணவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களை சந்தித்து மாணவர்கள் சுதந்திரமாக படிப்பதற்கு ஏதுவாக ஆசிரியர் நியமித்து மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி கொடுக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நாராயணசாமி மற்றும் அப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி கலெக்டர் அலுவலகத்தில் பெண்களுக்கு இலவச ஓட்டுநர் பயிற்சிக்கான உரிமத்தை மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன் வழங்கினார். புதுச்சேரி திருபுவனை பிப்டிக் எலக்ட்ரானிக் பார்க்கில் இயங்கி வரும் மேரிகோ லிமிடெட் நிறுவனமும் புதுச்சேரி லோட்டஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனமும் இணைந்து திருபுவனை பகுதியில் உள்ள ஏழை எளிய பெண்கள், பெண் தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் கார், ஆட்டோக்கள் ஓட்ட இலவச வாகன ஓட்டுநர் உரிமைக்கான பயிற்சி 15 பேருக்கு முதல் முயற்சியாக இலவச ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சி முடித்த பெண்களுக்கு புதுச்சேரி மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன் ஓட்டுநர் உரிமத்திற்கான அடையாள அட்டையை தனது அலுவலகத்தில் வழங்கி வாழ்த்தி பேசினார். கலெக்டர் குலோத்துங்கன் பேசும்பொழுது, பெண்கள் ஆண்களுக்கு நிகராக வாகன ஓட்டுநர் உரிமை பெறுவது தற்பொழுது அதிகரித்து வருகிறது. அதில் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்த தன்னம்பிக்கையுடன் பல்வேறு பணிகளை செய்து பொருளாதாரத்தில் மேம்பட்டு வரும் கிராமப்புற ஏழை எளிய பெண்கள் இலகுவாக வாகனங்களை ஓட்டுவதற்கு தற்பொழுது புதுச்சேரி சாலை போக்குவரத்து துறையின் மூலம் வாகனம் ஓட்டும் உரிமை பெறுவது மகிழ்ச்சியாக உள்ளது என்று கூறினார். இந்த இலவச ஓட்டுநர் பயிற்சிக்கான துவக்க விழாவில் முன்னதாக வில்லியனூரில் பணியாற்றிய சப் கலெக்டர் சோமசேகர் அப்பாராவ் கோட்டாரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஓட்டுநர் பயிற்சிக்கான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் பெண்களுக்கான ஓட்டுநர் உரிமை வழங்கும் நிகழ்ச்சியில் திருபுவனை மேரிகோ நிறுவனத்தின் தலைமை அதிகாரி ரவீந்தர் சோப்ரா, மனிதவள அதிகாரி ஜோசப் பீட்டர், மனிதவள துணை அதிகாரி ராமமூர்த்தி, லோட்டஸ் ஃபவுண்டேஷன் இயக்குனர் சமயவேலு மற்றும் அலுவலக ஊழியர்கள், பெண்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் லோட்டஸ் ஃபவுண்டேஷன் மேலாளர் காயத்ரி அனைவருக்கும் நன்றி கூறினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் 17 லட்சம் நலத்திட்ட உதவிகளை மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பயனாளர்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் வழங்கினார். மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பயனாளர்களுக்கு புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 14 நபர்களுக்கு தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் 14 லட்சம், தொடர் நோய் மருத்துவ உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 14 நபர்களுக்கு ரூபாய் 15,000 வீதம் 2.10 லட்சம், கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 8 நபர்களுக்கு ரூபாய் 13,000 வீதம் 1.4 லட்சம் என மொத்தம் ரூபாய் 17 லட்சம் அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைப்பதற்கான அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் பயனாளர்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சி
இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், பொதுக்குழு உறுப்பினர் ஞானசேகரன், தக்ஷணாமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, ஆண்டியார்பாளையம் சிவா, மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், சக்திவேல், சுகாதியா, மணி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் திருபுவனை தொகுதி செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் இலவச மருத்துவ முகாம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நடைபெற்றது. திருபுவனை தொகுதி செல்லிப்பட்டு கிராமத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் விஷ காய்ச்சலுக்கான பரிசோதனை, சர்க்கரை நோய் பரிசோதனை, இரத்த ஆக்சிஜன் அளவு பரிசோதனை, இரத்த அழுத்தம், சளி, இருமலுக்கான மருத்துவம், மகப்பேறு ஆலோசனை, பொது மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இம்முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு மருத்துவம் செய்து அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டு மருத்துவ ஆலோசனை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மாநில பிரதிநிதி ராஜா, இலக்கிய பேரவை தலைவர் தனசேகரன், களித்தீர்த்தால் குப்பம் மணவாளன், திருபுவனை தொகுதி தலைவர் ராஜா, பொது செயலாளர் பாலு, துணைத் தலைவர் சக்திவேல், விஜி என்கின்ற லட்சுமண பெருமாள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள் விஸ்வலிங்கம், பன்னீர்செல்வம், ராஜா ரெட்டியார், சுரேஷ், எம்ஆர்கே ராஜா, பத்மநாபன், சம்பத், பெருமாள், ஜானி, சக்திவேல், ரவிக்குமார், சபரிநாதன், அழகப்பன், கார்த்திக், செல்லிப்பட்டு கோவிந்தன், குமாரசாமி, துரைபாபு, சந்தோஷ், பச்சையப்பன், வீரா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தமிழக புதிய நீதி கட்சி தலைவர் பொன்னுரங்கம் உடல்நிலை சரியில்லாததால் இயற்கை எய்தினார். தமிழக புதிய நீதி கட்சி நிறுவன தலைவர் ஏசி சண்முகம் இன்று புதுச்சேரியில் தமிழக புதிய நீதி கட்சி தலைவர் பொன்னுரங்கம் உடல்நிலை சரியில்லாததால் இயற்கை எய்தினார். அவர் இறுதி சடங்கிற்கு தமிழக புதிய நீதி கட்சி நிறுவன தலைவர் ஏசி சண்முகம் நேரில் வந்து மலர் வளையம் வைத்து இரங்கலை தெரிவித்தார். மேலும் அவர் பத்திரிகையாளர்களிடம் கூறுகையில், தமிழக புதிய நீதி கட்சி புதுவையில் நல்ல பெயரை உருவாக்கிய மனிதர் பொன்னுரங்கம். இவர் அனைத்து அரசியல் கட்சியிலும் அன்புடன் பழகும் மனிதர். இவர் இறப்பு புதுவைக்கு மிகவும் வருத்தமான செய்தி, மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்தார். பொன்னுரங்கம் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறிவிட்டு இறுதி சடங்கில் கலந்து கொண்டார். கண்கலங்கி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். இறுதியில் விழுப்புரத்தை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழகத்தை சேர்ந்த பல சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் புதுச்சேரி அனைத்து உலக முதலியார் சங்க தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை மற்றும் முன்னாள் எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் மற்றும் வைத்திலிங்கம் எம்பி, பல அரசியல் முக்கிய பிரமுகர்கள் நேரில் வந்து தனது இரங்கலை தெரிவித்தனர்.
இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.